இத்தனை வருஷமா அவர் பீக்ல இருக்காருன்னா அந்த கொடுக்குற ரியாக்ஷன் ரிப்பீட் ஆகாது. கரெக்ட். சீக்வன்ஸ் சாதாரண சீக்வன்ஸா இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இவன் அண்ணன் சொல்ற பர்டிகுலர் சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்னேக் பீக் ஒரு இது மாதிரி விட்டுருங்க ஒரு சீன். நாங்க தூணை சுத்துவோம். அப்ப வந்து ஒரு டெலக்ஸானா என்னன்னு கேட்பாரு. அது வந்து ஒரு இது விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் நான் சொல்றேன். அப்படியே மனோ குரல் படத்துல வர மாதிரியே பாடுறான். யோ அது விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்யா. இப்போ உள்ள நாங்க ஒரு காரியமா போறோம். அந்த போற இடத்துல அந்த காரியம் நடக்கல. அப்ப பார்த்தா அது பாடிட்டு இருக்கு. இப்ப அதை பார்த்தோன்னா இவருக்கு டக்குனு ஒரு ஐடியா வருது. இதுதான் சீன். இப்ப வந்து அவர்கிட்ட சால்வ் சொல்றாங்கன்னா அந்த ஷார்ட் அந்த இது க்ளோஸ் வச்சு இப்ப அதை பார்த்தோன்னா டக்குனு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்துச்சு. ஐடியா வந்து அதுகிட்ட போய் ஏதோ பண்றீங்கன்னா அந்த சீன் கண்டினியூ ஆகும்னு வச்சுக்கோங்க. இப்போ அது க்ளோஸ். இப்போ அந்த பாக்குற ஷாட் உன பாத்திர ஐடியா வர்றது எத்தனையோ படத்துல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வடிவேலனே ரியாக்ஷன் எத்தனையோ கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ரியாக்ஷன்லயும் அவர் கொடுக்குற வித்தியாசம் டிஃபரன்சியேஷன் இந்த படத்துல நீங்க பாருங்க. விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அது இருக்கும் அங்க. அதை பார்த்தோன்னே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதை பார்த்து சிரிக்காம இருக்கவே முடியாது.